ஸோ ஹாய், எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நமக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஏன் வருது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஏன்னா தைராய்டு கிளாண்ட் வந்து ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைனிங் சென்டராக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம தெர்மோஸ்டாட்டிக் சென்டர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த தைராய்டு வந்து 2 ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். T3 and T4 ட்ரைஐடோதைரோனின் அண்ட் தைராக்சின் 2 ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஹைப்போதைராய்டிசம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கும், ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஹைப்போதைராய்டிசம் கம்மியாக இருக்கவங்களுக்கு மெட்டபாலிசமும் கம்மியாக இருக்கும், ஹீட் வந்து கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ யாருக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்கோ அவங்களுக்கு வந்து கம்மியான ஹீட் தான் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதனால அவங்க கோல்டு இன்டாலரண்ட்டாக இருப்பாங்க. அவங்களால ரொம்ப சில்னஸ்லாம் பொறுத்துக்க முடியாது. இன்கேஸ் ஏசி ஃபேன் கூட அவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியாத கண்டிஷன்ஸ் கூட போகலாம். ஸோ ஹைப்பர் தைராய்டிசம் ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? அவங்களுக்கு ஹீட் இன்டாலரண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப டெம்பரேச்சர்லாம் அவங்களால பொறுத்துக்க முடியாது. ஸோ இதனால தான் தைராய்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது பேஸ்ட் ஆன் த செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்.